ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு ஒரு குட்டி தேனிய பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு அழகிய தோட்டத்தில ஒரு குட்டி தேனீ வாழ்ந்து வந்தது. அது பெயர் மணி. மணி பூக்களிலிருந்து அமிர்தம் சேகரித்து அதை தேனாக மாற்றும். அவன் ஒரு பெரிய தேன் கூட்டில் வசிக்கிறான். அந்த கூட்டில் நிறைய தேனீகளும் வாழ்ந்து வருகிறது. அவர்கள் தேனை சேகரிப்பதும் அவர்களின் ராணியை பத்திரமாக கவனித்துக் கொள்வதும் மற்றும் அந்த கூட்டை பாதுகாப்பாக பார்ப்பதும் அவர்களின் வேலை. மணி இந்த தேனீக்களை அடிக்கடி ஆச்சரியமாக பார்க்கும். இவர்கள் எதுக்கு தினமும் கடினமாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று. அவன் பெரிய தேனீகள் அமிர்தத்தையும் மகரந்தத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளேயும் வெளியேயும் செல்வதை பார்த்தது. சில நேரங்களில் வேலை செய்வதற்கு பதிலாக நிறைய நேரம் விளையாடுவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் அவன் விரும்பினான். ஒரு நாள் காலையில் ராணி மற்ற தேனீக்களை அழைத்து ஒரு கூட்டம் போட்டது. அதில் பூக்கள் பூக்கும் நேரம் இது. நாம் குளிர்காலத்துக்கு தேவையான அமிர்தமும் மகரந்தமும் முன் ஏற்பாட்டாக தயார் நிலையில் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். நாம் உயிர் வாழ நமக்கு தேவையான தேனை சேகரித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும். மணி ராணி பேசிய பேச்சை கேட்டு கவலையடைந்தான். நான் எல்லா நாட்களிலும் வேலை செய்ய விரும்பவில்லை என்று அவன் யோசித்தான். நான் ஓய்வு எடுத்துக்கொண்டு சூரியனை ரசித்துக் கொண்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். நாட்கள் கடந்தது. மணி சில நேரங்களில் அமிர்தம் சேகரிக்கும் வேலையை நிறுத்திவிட்டு சூரிய ஒளியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய நண்பர்கள் கடினமாக வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன், நாம் இடைவேளை எடுத்துக்கொண்டு நாளை என்னுடைய வேலையை தொடங்குகிறேன் என்று முடிவு செய்தான். ஆனால் ஒரு நாள் வானிலை மிகவும் குளிரானது. பூக்கள் உதிர ஆரம்பித்தது. அந்த கூட்டிற்கு தேவையான தேன் இன்னும் கிடைக்கவில்லை. அந்த தேனீக்கள் ஓய்வில்லாமல் அவர்களால் முடிந்த தேனை சேகரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு குளிர்காலத்தில் உயிர் வாழ இன்னும் அதிக தேன் தேவைப்படுகிறது. மணி நிறைய நேரங்களில் ஓய்வு எடுத்துவிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததை புரிந்து கொண்டு மிகவும் கவலைப்பட்டான். நான் அமிர்தம் சேகரிக்கவில்லை. என்னுடைய கூட்டிற்கு என்ன ஆகும்? என்னுடைய ராணிக்கும் நண்பர்களுக்கும் என்ன ஆகும் என்று யோசித்தான். அதனால் மணி அவனுடைய வேலையை உண்மையாக செய்ய முடிவு செய்தான். அவன் இதற்கு முன் செய்ததை விட கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தான். பூக்களிலிருந்து வேறு பூக்களுக்கு பறந்து சென்றான். அமிர்தத்தை சேகரிக்கும் வல்லமையை பெற்றான். மற்ற தேனீக்கள் எல்லாம் மணியின் அர்ப்பணிப்பு வேலையை பார்த்து ஆச்சரியமாக பார்த்தார்கள். மணியும் மற்ற தேனீக்களும் சேர்ந்து குளிர்காலத்துக்கு தேவையான தேன்களை வெகு சீக்கிரமே சேகரித்து விட்டனர். குளிர்காலம் வந்தது. குளிர் காற்று வீசத் தொடங்கியது. அந்த கூடு பாதுகாப்பாக இருந்தது. ஒரு அணியாக வேலை செய்ததற்கும் எல்லா தேனீக்களின் கடின உழைப்பும் வீண் போகவில்லை. மணி முதல் முறையாக தான் செய்த கடின உழைப்பையும் கூட்டிற்கு தான் செய்த பங்களிப்பையும் நினைத்து பெருமைப்பட்டது. ராணி மணியை பார்த்து சிரித்துக் கொண்டு கூறினார், மணி, நீ ஒரு முக்கியமான பாடத்தை இன்று கற்றுக்கொண்டாய். இது நீ ஒற்றுமையாக சேர்ந்து உழைப்பது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். எல்லா தேனீக்களின் உழைப்பும் நம்முடைய கூடு தொடர உதவியாயிருக்கிறது என்று கூறினார். சில நேரங்களில் வேலைகள் கடினமாக இருக்கும். ஆனால் அது மற்றவர்களுடன் சேர்ந்து வேலை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது இரண்டும் மதிப்பு மிக்கது. இங்கே எல்லோருக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதில் ஒவ்வொருவருடைய முயற்சிகளும் தேவை என்று அவன் புரிந்து கொண்டான். கதையின் நீதி என்னவென்றால், கடின உழைப்பும் ஒன்றாக வேலை செய்வதும் நம்முடைய வேலையை சரியாக செய்வதும் இதெல்லாம் நாம் வெற்றி பெற கண்டிப்பா உதவும். ஒரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஓகே குட்டீஸ், பாய். நாம் அடுத்த கதையில சந்திப்போம்.